தூத்துக்குடியில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் தமிழகத்தில் சுமார் 90 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும், தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜகவின் ஜனநாயக படுகொலை கூட்டு சதியை கண்டித்தும் ஒடுக்கப்பட்டோர் உரிமை மீட்பு கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சுமார் 90 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் என வாக்காளர் பட்டியலில் இருந்து லட்சக்கணக்கானோர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை கண்டித்து மேலும் பொதுமக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வகையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை உரிய கால அவகாசம் வழங்கி முறையாக எடுக்காமல் அவசர கதியில் நடத்தப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி அரசின் கூட்டு சதியை கண்டித்து ஒடுக்கப்பட்டோர் உரிமை மீட்பு இயக்கம் சார்பில் பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் இணைந்து நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது. கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் அகமது இக்பால் தலைமையில் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழக மாநில துணை பொதுச் செயலாளர் முகமது ஜான் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பினர். நிறுத்து, கைவிடு, கைவிடு, இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் சுலைமான், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாநகர செயலாளர் முருகபூபதி, காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை பிரிவு செயலாளர் மைதீன், திராவிட விடுதலை கழக பரப்புரை செயலாளர் பால் பிரபாகரன், கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் சுந்தரி மைந்தன், தமிழக மீனவர்கள் கட்சி நிறுவனர் கோல்டன் பிரதர், திராவிட கழக கன்னக பேச்சாளர் பால் ராஜேந்திரன், தமிழக வாழ்வுரிமை கட்சி வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் விக்னேஷ், திராவிடர் தமிழர் கட்சி மாநில நிதி செயலாளர் சங்கர், சிபிஎம்எல் மாவட்ட செயலாளர் முருகன், புரட்சிகர இளைஞரணி மாவட்ட பொறுப்பாளர் சுஜித், ஆதி தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் ஊர்காவலன், தாயக கட்சி பொதுச் செயலாளர் எஸ்.ஆர். அகமது, தந்தை பெரியார் திராவிட கழக மாவட்ட செயலாளர் பிரசாத், மக்கள் அதிகார கழகம் செல்வா, சமன் குடிமக்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜான் ராயர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாஜகவினுடைய தேர்தல் ஆணையம் அவசரமாக எஸ்ஐஆர் என்ற பெயரில் சிறப்பு தீவிர வாக்கு திருத்தத்தை செய்கிறது. எந்த அவகாசமும் இல்லாமல் 1 மாத காலத்திற்குள் செய்ய வேண்டும் என்கிறது. அடுத்து 1 மாதத்தில் அடுத்த லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இறுதியாக பிப்ரவரியில் வருகிறது. ஆனால் இது அனைத்தும் இந்த காலக்கெடுக்குள் செய்ய முடியுமா என்றால் முடியாது. கிட்டத்தட்ட 97 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்தவர்கள் என்று 66 லட்சம் என்று நேற்றைய பத்திரிகையில் வந்திருக்கிறது. பீகாரில் 0 அட்ரஸில், பூஜ்ஜிய முகவரியில் தெருவில் இருந்தவர்கள், தெருவில் தூங்கியவர்கள், பாலத்துக்கு அடியில் தூங்கியவர்கள், அவர்களை எல்லாம் இந்த திருத்த பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே புலம்பெயர்ந்தவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது? தேர்தல் கமிஷனுடைய கமிஷனர் ஞானேஷ்குமார் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் ஒவ்வொரு குடிமகனையும் அதனுடைய வாக்குரிமையை உறுதிப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே 66 லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள், இறந்தவர்கள் இருக்கிறார்கள், அன்ட்ரேசபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் 13 லட்சத்துக்கு மேல் இருக்கிறார்கள். அப்போது இவங்களுடைய நிலையெல்லாம் என்ன? இதுக்கு கேள்வி கேட்டால் இந்த கேள்வி எதற்குமே தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுவது கிடையாது, பதில் கிடையாது. ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் கமிஷனுடைய அனைத்து டாக்குமெண்ட்டுகளையும் தன்னுடைய டீமை வைத்து பரிசோதித்து அனைத்து விதமான திருட்டுத்தனங்களையும் போலிகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு வச்சார். அதை சுப்ரீம் கோர்ட்லேயும் கொண்டு வச்சார். குறைஞ்சபட்சமாக இந்த சுப்ரீம் கோர்ட்டு அவசர வழக்காக எடுத்து இதை தடை செய்யலை. அதுக்குள்ளே அங்கே பீகாரில் தேர்தல் முடிஞ்சு போச்சு, இங்கேயும் தேர்தல் முடிந்து விட்டது. இவர்கள் செய்யக்கூடிய அனைத்தும் தேர்தல் ஆணையம் செய்வது, சுப்ரீம் கோர்ட்டு செய்வது, இடிக்கள் சிபிஐக்கள் செய்வது அனைத்தும் ஒற்றை அதிகாரத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த ஒற்றை அதிகாரத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள்
தகர்த்து காட்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.